கல்கதா மேட்டிற்கு அவர் கடந்து போனார். பார சிலுவை அவர் மேலே வைக்கப்பட்டது. 150 கிலோ எடையுள்ள சிலுவைன்னு சொல்லப்படுகிறது. அதை சுமந்து கொண்டு இயேசு நடந்து போனார். அந்த சிலுவையில் பாரம் என்னது? நம்முடைய பாரம், பாபத்தின் பாரம், சாபத்தின் பாரம், நம்முடைய கவலை, துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டு அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போகும்போது நம்முடைய பாரத்தை அதில் சுமந்தார். சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்தின போது நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். உயிரோடு கூட எழுந்த உயிரோடு இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், என் மகனே மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன், பாரத்தை மாற்றுவேன், உங்களுடைய பாரம் நீங்க அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான். அந்த இயேசுவை நோக்கி இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். அவருடைய பாதபடியில் முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வீடுகளிலே முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாக ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு இயேசுவுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட்டு நிற்கிறோம். ஒருவேளை முழங்கால் படியிட்ட பழக்கமே இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல, உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆனால் கண்களை மூடி நம்ம கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது, எண்ணெய் சிதறக்கூடாது. ஒரு மனமாய் இயேசுவை நினைத்து கருத்தாய் ஜெபிக்கணும். அதனால தான் கண்களை மூடி இயேசுவை நம்ம நினைத்து ஜெபிக்கணும். அவர் தான் சொல்லுகிறார், என் மகனே மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து சுமந்து நீ வேதனையில் கண்ணீரில் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறல்ல, நீ என்னிடத்தில் வா, இன்றைக்கு என்னிடத்தில் வா, உன் பாரத்தை கொண்டு வா, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாவத்தின் பாரத்தை மாற்றி சமாதானம் தருவேன், வியாதியின் வேதனைகளை நீக்கி சுகம் தருவேன், கவலை கண்ணீரை மாற்ற உனக்கு அற்புதம் செய்வேன், உன் நிந்தை நெருக்கங்கள் மாற உனக்கு ஒரு விடுதலை தருவேன், நீ என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். அதனால் இருக்கிற இடத்திலேயே உங்களுடைய இருதயத்தில் இயேசுவண்டை வர வேண்டும். இருதயத்தில் இயேசுவண்டை நீங்கள் வரணும். அவர் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர், தன்னை பலியாய் கொடுத்தவர் சொல்லுகிறார், நீ துக்கப்படாத, நீ அழுது கொண்டிராத, இனிமேல் நீ பாரத்தை சுமந்து கொண்டே நீ வேதனைப்படாத, என்னிடத்தில் வா என்று. முதலாவது பாவத்தின் பாரம் நீங்கணும். அதுதான் மிகப்பெரிய பாரம். ஏதோ ஒரு பாவம் உடைய மனசாட்சி